சவரங்களை விட்டுறாதீங்க, ரொம்ப சவரங்கள். தேங்காயில் வெப்பம், அதிகமான வெப்பம், மற்றது நோய் தாக்கம், வெள்ள நோய் தாக்கத்தால். இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் வந்து நத்தார் கொண்டாடுறதை விட இந்த முறை அவ்வளவு சிறப்பானதாகவும் அல்ல வியாபார ரீதியில் அவ்வளவு சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. நாளைக்கு 400 ரூபா போகுது கருத்த குழம்பான். இனி நாங்கள் விற்க வேண்டியது 600 700 விற்கணும். கனங்கிழங்கு விலை நாளும் 20 ரூபா 15 ரூபாய்க்கு எடுத்து கொள்முதல் இப்போ குறைஞ்சி கொண்டு வருது. கிரேப்ஸு தட்டுப்பாடாக இருக்குது. மக்கள் கொஞ்சம் நாடல் சாமான்கள் கொஞ்சம் விலையாக தான் கிடக்குது, குறையிற மாதிரி தெரியல. இந்த வருஷம் எல்லாங்களுக்கும் நல்ல வருஷமாக அமையணும் என்று நாங்கள் இருக்கிறோம். கடவுள் கஷ்டப்பட்டதுக்கு சவரங்க நல்லா இருந்தால் உதவி செய்யுங்க. முக்கிய ஆம்பளை சவரங்கள் இருந்தால் சவரங்களை விட்டுறாதீங்க, பொம்பளை சவரங்கள். கேரட் 440 ஓஞ்சி 600 பீட்ரூட் 500 900 மரவள்ளி 250 இலங்கை 240 பெரிய வெங்காயம் 200 லவரம் 200 சைக்கிள் 500 1000 மட்டும் கோவா 350 கருங்கல் 250 கீரை 200 பொங்கல் 150 வாழைக்காய் 150 பாவக்காய் 2000 இப்போ 1400 1020 காய்ச்சல் தக்காளி 600 இப்போ விழா குறைஞ்சி மழையால் மரக்கடல் விழா குறைவாக இன்னும் காலத்திலும் மரக்கடல் குறைவாக இருக்குது. தேங்காயில் வெப்பம், அதிகமான வெப்பம், மற்றது நோய் தாக்கம், வெள்ள நோய் தாக்கத்தால் தேங்காய்கள் உற்பத்தி குறைவடைகிறது. அதனால் தேங்காய் உற்பத்தி 150 160 180 பல விலைகளில் யாழ்ப்பாணத்தில் தேங்காய் வைக்கிறது. அதற்கான காரணம் தேங்காய் தென்னை மரத்துக்கு ஏற்பட்ட நோய் தாக்கம். அதனால் தேங்காய் உற்பத்தி அதை வீழ்ச்சியடையும். வெப்பம், அதிக வெப்பம் அதற்கான காரணமாக சில புதிய அரசாங்கம் பொருட்களின் விலைகள் குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சில பொருட்களின் விலைகள் குறைவடையும் என்று வருகிறது. மக்களுடைய விருப்பமும் போதிய வருமானங்கள் அவர்களுக்கு குறைவாக தொழில் வாய்ப்பு போது மக்கள் எல்லோரும் இந்த ஆண்டை மிகவும் ஒரு நல்ல ஒரு ஆண்டாக சமாதானம் மக்களுக்கு செலவாக்கி எல்லா செலவாக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக எல்லோரும். சாமான்கள் விலை குறைவாக கொஞ்சம் காணப்படும். சில விஷயங்களை நாங்கள் நடைமுறை சரிவரும் நம்புவோம். அரசாங்கத்தில் கொஞ்சம் முடிவோடு சொல்லி நாங்கள் அனைவரும் காத்திருக்கிறோம். அப்படியால் எங்களுக்கு மிகவும் சாமான்களை விலை குறைக்கு கந்தமானம் நல்ல இந்த பொருளாப்பாட்டு இயங்குவோம் நாங்கள் தாழ்மையாக கேட்கிறோம். நாங்கள் இந்த புது வருட வாழ்த்துக்களில் இருந்து இந்த நாட்டில் நிறைவு பெறணும் என்ற ஒரு சந்தர்ப்பத்திலேயும் நான் நிறைவு பெறணும் என்ற இதையும் இருக்குது. எங்களின் அதோட பொருளாதாரங்களும் நன்றாக வீழ்ச்சி அடைந்து எல்லாரும் காணப்பட்டால்
மிகவும் மக்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மரக்கறி சந்தையிலேருந்து குமார். என்னென்னு சொன்னால், இப்போ புது வருஷத்தை முன்னிட்டு இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை நாளை கொண்டாடுற சந்தர்ப்பத்தில் கிறிஸ்மஸ் நத்தார் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் வியாபாரம் பொறுத்த மட்டும் இல்லை, இன்னும் எங்களுக்கு சரியாக வியாபாரம் சீராக வர இல்லை. ஏன்டா இப்போ உடுப்பு கடையிலையும் பட்டாசு அதில் தான் ஜனம் தெரியுது. இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் வந்து நத்தார் கொண்டாடுறதை விட வருஷம்தான் ஆட்கள் கூடுதலாக கொண்டாடுறவங்க. இப்போ அதால் எங்களுடைய வியாபாரம் இன்னும் சரியாக சூடு பிடிக்க இல்லை. கிறிஸ்மஸ் முடிய எங்களை 26, 27, 30 மட்டும் நல்ல பிஸியாக இருக்கும். ஏன்னா வளமையாக ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு அப்படி தான் வியாபாரம் நடக்கிறது. இப்போ நார்மலாக இருக்கும். பிறகு நாங்கள் சாப்பிட டைம் இல்லாமல் அளவுக்கு எங்களுக்கு வியாபாரம் நடக்கும். 29, 30 அந்த இதுக்கு யாழ்ப்பாணத்து டவுனை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த தீவக பகுதி, நானலத்தீவு, நெடுந்தீவு, மற்றது 70 தீவு, அங்கால சாணம் எங்களோட கூடுதலாக மார்க்கெட் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்தால் மலிவாக வேண்டலாம்ன்ற ஒரு நோக்கத்தோடு இங்கே வந்து கூடுதலான தின்பங்களை வண்டி கொண்டு போவாங்க. அப்படியான வியாபாரம் தான் எங்களுக்கு. இப்போ பெரும்பான்மையான வியாபாரம் இன்னும் தொடங்க இல்லைங்க. இந்த முறை அவ்வளவு சிறப்பானதாகவோ இல்லை வியாபார ரீதியில் அவ்வளவு பெருசாக சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. வழமையை விட இந்த முறை இந்த பண்டிகையின் விழா கொண்டாட்டத்தின் ஆர்வம் குறைவானதாகவே தெரிகிறது. வியாபார ரீதியில் சொல்கிறேன். சனங்கள் வருகை சரியான குறைவு, சூழல் என்னவோ தெரியல.